வைத்தியசாலைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இந்த போராட்டத்தை இப்போ மேற்கொண்டிருக்கிறத வந்து உயிரை காப்பாற்ற நிலையில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஆம்புலன்ஸை கேட்டால் ஆம்புலன்ஸ் இல்லை என்ற ஒரு நோயாளர் காவு வண்டி ஆம்புலன்ஸ் வைத்தியசாலை. ஆனால் இன்று மாறி மாறி வந்த இந்த அரசாங்கங்கள் இலவச சுகாதாரத்துறையை புறக்கணித்து வருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். நல்ல டாக்டராக இருந்தது, நல்ல திறமையாக தான் இருந்தது. இது வந்து அறிவாளிகள் இந்த இடத்துல இப்போ ஒரு பதட்டமான சூழ்நிலையை வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. ஒரு சின்ன பிள்ளைக்கு வேறு மருந்து எடுக்கிறனாலும் பெரிய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் 2000 கட்டி அது கூட மருந்தோட சொன்னால் இங்கே எந்த சிகிச்சையும் வைத்துக் கொள்கிறார் டாக்டர். நான் எல்லாம் இந்த ஆஸ்பத்திரியெல்லாம் பிறந்தேன். யாழ்ப்பாணத்துக்கு போகிறதுக்கு ஒரு உயிர் கூட போயிருக்கு. அது தாய்த்தமிழ் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் வட்டுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா கொட்டக்காட்டு பிரதேசத்தில் இருக்கிற ஒரு வைத்தியசாலை நிற்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மக்கள் ஒரு போராட்டத்தை மேற்கொள்ளினோம். என்னதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வைத்தியசாலையில் இருக்கிற பிரச்சனைகள் பற்றி. உங்களுக்கு தெரியும், அநேகமான ஆஸ்பத்திரியில் இப்போ பல பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அதில் வழியில் கொண்டு வந்த ஆக்கள் இல்லை. இந்த இடத்துல வந்து ஆக்கள் முன் வந்து அந்த பிரச்சனை வழியில் கொண்டு வந்திருக்கணும். என்னென்ன பிரச்சனை என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி தான் இந்த மக்கள் சொல்கிறத நாங்கள் கேட்கக்கூடிய இருக்குது. காலனியை மறக்காமல் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் அப்புறம் காலனி உங்களுக்கு வரும். காலனி திறந்து பாருங்கள் இங்கே என்ன பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி. யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா மிகவும் பிரசித்தி பெற்ற ஊரான வட்டுக்கோட்டை. அந்த வட்டுக்கோட்டையில் இருக்கிற ஆதார வைத்தியசாலையில் ஒரு வைத்தியசாலை, இந்த கொட்டக்காட்டு வைத்தியசாலை. இந்த வைத்தியசாலையில் இன்றைய தினம் மக்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கணும். அது என்னத்துக்காகன்றதான் இதில் பார்க்க போகிறோம். பார்ப்போம். காலனியை கையெழுத்து வந்து வாங்குறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. இந்த இடத்துல இப்போ ஒரு பதட்டமான சூழ்நிலையை வந்து பார்க்கக்கூடியா இருக்குது பாருங்க. ஏன்னா இது வருங்கால சந்ததிகள் நன்மைக்காக தான் இந்த இடத்துல போராட்டம் நடக்கிறது வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வாசகங்கள் எழுதப்பட்ட பேனர்களை வந்து கொடுக்கக்கூடியதாக பார்க்க தேவையாக இருக்குது. நோயாளர் காவு வண்டி ஆம்புலன்ஸ் வைத்தியசாலைக்கு திரும்பி பெறுவதற்கு வழி செய். ஆம்புலன்ஸ் கூட இல்லையா இந்த வைத்தியசாலையில்ன்ற மாதிரி பதாதைகள் வந்து எண்ணப்பட்டதை வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. மக்களால் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டம் பண்ண நடக்கப்பட்டு கொண்டிருக்கிறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. நீங்கள் இந்த ராலி பகுதியை தான் வசிக்கிறீங்கள். இந்த வைத்தியசாலை எவ்வளோ ஆண்டுகள் ஆகியாக்குது? இது 1947ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை இந்த வைத்தியசாலையில் நடந்த மாற்றங்கள் ஆரம்பத்தில் வார்டு வசதிலாம் இருந்தது, சகல வார்டும் இருந்தது. இலாக்களுக்கு அனுப்புறதுக்கும் அப்போ ஆம்புலன்ஸ் இல்லை. இப்போ ஆம்புலன்ஸும் வந்தது. அப்போ வந்து நல்ல டாக்டராக இருந்தது, நல்ல திறமையாக தான் இருந்தது. இது வந்து அறிவாளிகள் இல்லை, சுழிபுரம், வட்டுக்கோட்டை, சித்தங்கனி, சங்கரத்தை, நவாலியாக்களும் இங்கே வந்து வாழ் இருந்தது. இப்போ வந்து சில ஆக்கள் இந்த வேலை செய்ய ஏண்டா கார்னருக்குங்கிற சாமான் எடுக்குன்னா கார்னருக்கு பக்கத்து இருக்குது உருவாக்குற வேஸ்ட் ஆஸ்பத்திரி, கலை ஆஸ்பத்திரி. அது அதை பயன்படுத்தான் நான் ஏன் கார்னருக்கு கொண்டு எங்களோட சாமான்கள் கொடுக்கணும். எங்களோட இது என்ன ஆம்புலன்ஸ் டாக்டராலே மாற்றிக்கணும். நான் செந்தூர் ஐயா இருக்க உடனே செய்வார் டாக்டர் சங்காரையும் மாற்றிக்கிட்டாச்சு. அவரை மாற்றினா இப்படி சரி செய்யணும். அப்போ தான் கொஞ்சம் கட்டிலாம் எடுத்து குழம்பு அடிக்கிறது கட்டி பாட்டும் போட்டுங்க, அது மாற்றியாச்சு. அவர் வந்து அப்புறம் கொஞ்சம் சிக்கலிங்க புதுசாக வந்த வைத்தியரால் தான் இப்போ பின்னடைஞ்சு போகுது. தான் வந்து வந்துடாதுண்டா அவன் நல்லா செய்யணும் வந்த மனுஷனை மாற்றிக்கிட்டாரு. ஆனால் பாருங்கள், இப்போ பெட்ரோல் விலை பஸ் இல்லை, 100 இங்கே யாழ்ப்பாணம் பஸ்ஸு போகும். அப்போ நாங்கள் 200 கொடுத்தாலும் அவங்க தேர்த்தணிக்கிறவோ ஒரு வைத்தியரை கொண்டு இவ்வளோ காசு வேணும். அப்போ இங்கே வசதி என்ன எல்லாம் மையம் திருவணும் எங்களுக்கு. அது என்ன இந்த அரசு ஆஸ்பத்திரிகள் இப்போ பின்னடைஞ்சு போவதன் காரணம் என்ன? ஆனால் ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் பார்த்தா கொஞ்சம் மேலோங்கி வந்துகிட்டு பார்க்கக்கூடியா இருக்குது. என்ன காரணங்கள்? மேலோங்கி வந்தாலும் நாங்கள் அவசர தேவைக்கு நாங்கள் ப்ரைவேட்டை சில பேர் காசு இருக்கிறாங்க நாடி கொண்டிருக்கிறேன். அதுபடி நாங்கள் ப்ரைவேட்டில் போனால் ஒரு சின்ன பிள்ளைக்கு வேறு மருந்து எடுக்கிறனாலும் பெரிய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் 2000 கட்டி அது கூட மருந்தோடு சேர்த்து ஒரு 5000 7000 வரும். ஆனால் எங்களோட மாத வருமானமே 2000 தான் அரசாங்க உத்தியோகத்திருந்தேன். உண்மையாக இந்த பிள்ளை சிறுவர்கள் கூடி சின்னால கூடி நான் இந்த வைத்தியசாலை தான் காட்டுறேன். உண்மையாக ஏன்னா அந்தளவு வசதி வாய்ப்பு எங்களுக்கு நாங்கள் அரசாங்க உத்தியோகம் இருந்தாலும் எங்களுக்கு அந்த வசதி வாய்ப்புகள் இல்லை. ஆகவே இது உண்மையாக ஒரு நல்ல வைத்தியசாலை. இதை வளப்படுத்தினா வெளியில் கொண்டு போய் காசு செலவழிக்க தேவையில்லை. ஆனால் உண்மையாக பழைய காலங்களில்
கூடிய ஆட்கள் இந்த வைத்தியசாலையை நாடி வந்திருக்கிறோம். பழைய இருந்த வைத்தியர்கள் நான் கேள்விப்பட்டதில் நாங்கள் கூடி இந்த மருந்தெடுக்க தேடி வந்திருக்கிறோம். மற்றது 5 கிராம சேவை பிரிவையும் கூட வட்டுக்கோட்டை தொகுதியில் வட்டுக்கோட்டை மடக்கிராளி வட்டுக்கோட்டை சித்தங்கனில் கூடி ஆக்கள் இங்கே வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஆகவே இந்த வைத்தியசாலை வந்து இவ்வளத்துக்கும் பொதுவான வைத்தியசாலை. ஆகவே இந்த மக்கள் தொகையை எடுத்து பார்த்தாலேயே கூடிய மக்கள் தொகை பாவிக்கிற வைத்தியசாலையும் இங்கே தான். ஆகவே இந்த வைத்தியசாலை கிராம மட்ட வைத்தியசாலைகளை நாங்கள் மெருகூட்டினால்தான் நாங்கள் என்ன தொட்டதுக்கும் நாங்கள் வந்து பெரியாஸ்பத்திரியை நாட வேண்டிய தேவை பெறாது. உண்மையாக பெரியாஸ்பத்திரியில் இட நெருக்கடிகள் கூட, அங்கே வந்து வெளி மாவட்ட நோயாளிகள் சரியே இல்லை, இட நெருக்க கூட. எங்களோட ஆரம்பமாக இருக்கிற கிராம மட்ட வைத்தியசாலைகளை நாங்கள் வளப்படுத்தினோம்னா எங்களோட தேவையை நாங்கள் பூர்த்தி சொல்லலாம். உண்மையாக ஒரு போக்குவரத்துக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சாலும் 1500 ரூபா வேணும் பெரியாஸ்பத்திரிக்கு போகிறேன். அதில் போக்குவரத்தில் இருந்தாலும் இடையூறுபட்டு தான் போய் வர்றாங்க. ஆகவே எங்களுக்கான தேவை நாங்கள் ஒரு ஆம்புலன்ஸ் பதவிக்கு கூட இங்கே வடிவாக இருந்தது. ஆனால் உண்மையாக டிரைவர் இருந்தும் ஆம்புலன்ஸ் டாக்டர் இருந்தால் தான் ஆம்புலன்ஸ் எடுக்கலாம்ன்ற ஒரு கேள்விக்குறியில் நாங்கள் போலீஸில் இருக்கிற ஆம்புலன்ஸ் மூலம் தான் மேற்கொள்ளப்பட்டு இருந்தது. ஆனால் இப்போ இந்த ஆம்புலன்ஸும் இல்லை, டிரைவரும் இல்லாத சந்தர்ப்பமும் ஏற்பட்டிருக்கு எங்களோட வைத்தியசாலையில். ஏனென்றால் ஆம்புலன்ஸுக்கான உதவி கூடி வெளிநாட்டில் இருக்கிறார்கள் உதவி செய்திருக்கிறார் இந்த திருத்த பணிகளுக்கு. ஆகவே வெளிநாட்டு உதவிகள் கூடி இந்த வைத்தியசாலைக்கு ஏராளமாக அன்பளிப்பாக வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி புலம்பெயர் உறவுகளாலேயும் எங்கள் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு அனைவர் முன் வந்திருக்கிறார்கள். அது அப்படி செய்து கூடி இந்த வைத்தியசாலை பின்னோக்கி இருக்கிறதையும் விட 0.0 அதாவது சைவருக்கு போகிறது வந்து மன வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. ஆகவே எல்லாரும் பயன்பெற ஓடும். இந்த வைத்தியசாலையை வளப்படுத்துறதுக்கான விடயங்களை இப்போ இருக்கிற அரசாங்கம் மேற்கொள்ளும் என்று நாங்கள் நினைக்கிறோம். உண்மையாக இதில் எங்களோட வட்டுக்கோட்டை தொகுதியில் கன அரச உத்தியோகத்தர் சரி எல்லாரும் நல்ல மாதிரி தான் இருக்குன்னா, ஆனால் இந்த வைத்தியசாலையை தான் நாங்கள் நாடி வரோம். நாங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போகிறது அரிது. அவ இந்த வைத்தியசாலையை வளப்படுத்தினா எங்களோட மக்களுக்கு இலகுவான முறையில் வயது போன ஆட்கள் வந்து சலரோகத்துக்கு வந்து போய் மருந்தெடுக்கிறது ப்ரைவேட்டுக்கு போனால் அவங்களுக்கு தெரியும் அவ்வளோ காசு வருமாண்டு. ஆகவே இங்கே வந்து முதலிருந்த ஆட்கள் சரியான முறையில் அந்த சலரோகத்துக்கு கிளினிக் போட்டு ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 500-600 பேர் சலரோகத்துக்கண்டே வந்து இந்த ஆட்கள் இருந்தாங்க வயோதிகர்கள். அதற்கான சரியான ட்ரீட்மெண்ட் நடைபெற்றது. ஆனால் இந்த இப்போ காலங்களில் அது மாற்றம் பெற்று வர்றதான் மனவேதனைக்குரிய விடயம் என்ற வழியாக தான் இவ்வளோ பேரும் நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம் வழியா. நாங்கள் எங்களுக்கான பிரச்சனையை பெரியக்க தான் நாங்கள் கூடியிருக்கிறோம் வழியா. தேவையில்லாமல் தேவையான ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் இதை வெளிக்கொணர விரும்ப மாட்டோம். ஆகவே எங்களுக்கு இங்கே பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையை மேல்மட்டத்தை ஜனாதிபதி மட்டத்தில் இருந்தாலும் தெரிவித்து இந்த விடயத்தை உடனடியாக தீர்த்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் இன்று மாறி மாறி வந்த இந்த அரசாங்கங்கள் இலவச சுகாதாரத்துறையை புறக்கணித்து வருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். தனியாருடைய வைத்தியசாலைகள் அதிகரித்து கொண்டு வருகின்ற ஒரு சூழலில் அங்கே எல்லாரும் மருத்துவத்தை பெறலாம் என்ற ஒரு கருத்தியல் அடிப்படையில் இலவச சுகாதாரத்தை புறக்கணிக்கின்ற ஒரு போக்கு வந்து அவதானிக்கப்படுது. அது வந்து முற்றிலும் மாற்றியமைக்கப்பட்டு வறிய மக்கள், விளிம்பு நிலையில் வாழ்கிற மக்கள், உழைத்து வாழ்கின்ற மக்கள் நாளாந்தம் இவர்களுடைய சுகாதார வசதிகளை மேம்படுத்த வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இலவச சுகாதாரத்துறையில் தான் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். இந்த ஆஸ்பத்திரியும் இலவச சுகாதாரத்துறைக்குரிய ஒரு ஆஸ்பத்திரி. இங்கு வாழுகின்ற மக்கள், இந்த பிரதேசங்களில் இருந்து வாழ்கிறவர்கள், அவர்கள் நாளாந்தம் இங்கே வந்து வைத்திய சேவைகளை பெறுபவர்கள், அவர்களுக்குரிய அடிப்படை வசதிகள் கிடைக்க வேண்டும். இங்கு தாதியர்களுடைய பிரசன்னம் இல்லாமல் இருக்கிறது, வைத்திய பற்றாக்குறை இருக்கிறது, மருத்துவ உபகரணங்கள் இல்லாமல் இருக்கிறது, இரவு நேரங்களில் வைத்திய சேவைகளை பெற முடியாமல் இருக்கிறது. அப்போ இவ்வாறான சூழ்நிலை காரணமாக ஒரு சமூகத்துக்கே ஒரு பாதிப்பு தான் இதனால் ஏற்படுகிறது. மற்றது தூர இடங்களில் இருக்கிற வைத்தியசாலைகளை நோக்கி மக்கள் நாளாந்தம் போய் வருவது மிகவும் கடினம். சிறுவர்கள், முதியவர்கள், பெண்கள், அன்றாடம் உழைத்து வாழ்கின்ற மக்கள், வயல்களில் வேலை செய்து வாழ்கின்ற மக்கள், இவர்களுக்கெல்லாம் நீண்ட நேரத்தை செலவழித்து வேறு இடங்களுக்கு போய் மருத்துவத்தை பெற முடியாது. பணம் ஒரு பக்கம், நேரம் ஒரு பக்கம், இப்படி பல்வேறு விடயங்களில் வந்து ஆக்களாக்க அந்த வசதிகள் இல்லை. ஆகவே இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு இந்த பிராந்தியங்களில் இருக்கிற வைத்தியசாலைகளுக்கு பொறுப்பாக இருக்கிற உள்ளூர் அதிகாரிகளும் இதில் வந்து தங்களுடைய கவனத்தை அவர்கள் செலுத்தாமல் விட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே முதல் இருந்த நிலையை விட இது இன்னும் நிலைமை மோசமாகி இருக்கிறதுன்றது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம். எந்த இடங்கள்லையும் நிலைமை முன்னேறி கொண்டு போகிறதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் ஒழிய நிலைமை மோசமாகிறது என்று சொன்னால் அது மிகவும் சீரியஸான விஷயம். அது அரசாங்கமும் ஏனைய அதிகாரிகளும் உடனடியாக இதை கவனத்தில் எடுத்து மக்களினுடைய நலனை முன்னிறுத்தி, சமூக நீதியை முன்னிறுத்தி இந்த இலவச கட்டமைப்புக்கு கீழே வருகின்ற இந்த ஆஸ்பத்திரிக்குரிய வசதிகள் மேலும் சிறப்பாக கிடைத்து மேலும் முன்னேற்றப்படுறதுக்கு உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தித்தான் நாங்கள் இன்று இங்கு போராடி கொண்டிருக்கிறோம். நன்றி.
47ஆம் ஆண்டிலிருந்து ஓட் மெட்டனிக் ஓட் பிள்ளை பேருக்கெல்லாம் ஓட் இருக்குது. இப்போ நான் எல்லாம் இந்த ஆஸ்பத்திரிலாம் பிறந்தேன். நான் 1952ஆம் ஆண்டு இந்த ஆஸ்பத்திரிலாம் பிறந்தது. அந்த நாளில் இருந்து இது ஒரு தரமான வைத்தியசாலையாக ஓட்டோடு இருந்தது. இப்போ இந்த போர்டெல்லாம் நிப்பாட்டி இடையிலும் இப்போ எங்களோட புலம்பெயர்ந்தாக்கள் நியமான காசு கொடுத்து இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு பிறகு செந்தூரன் டாக்டர் இருக்கு திருப்பி அந்த போர்டுகள் திருப்பி செய்தவர், திறப்பு விழா செய்தவர். அந்த நேரம் சத்யமூர்த்தி டாக்டர் சொல்லியிருந்தவர், இங்கே நீங்கள் ஓரளவு இப்படி திருப்தியாக வேலைகள் செய்தால் எங்களுக்கு வர ரஷ் குறையும். அப்போ இது எவ்வளவோ ரஷை குறைச்சி அந்த முதல் அத்தியாவசிய சேவை அந்த இப்போ அன்றைக்கும் ஆக்சிடெண்ட் பட்டு வந்த உடனே இங்கே செய்யலாது வழியில் கொண்டு போவேன். மற்ற இந்த ஆம்புலன்ஸும் உண்மையாக இங்கே இருக்க வேணும். இங்கே இருந்த ஆம்புலன்ஸ் அதே காரணருக்கு நாங்கள் அதை என்ன இதில் கொடுத்தார்களோ தெரியல. அதுக்கு எவ்வளவோ இந்த புலம்பெயர்ந்தாக்கள் நியாயமான செலவுகளை செய்திருக்கிறார். இப்போ தொடர்ந்தும் அன்றைக்கு இந்த இதுக்கு பிளட் டெஸ்டிங்குக்கு இல்லை கார்டு இல்லைன்ற நேரம் இப்போ இதுக்குள்ளே போய் புலம்பெயர்ந்த இதில் 1 lakh எடுத்து கொண்டு வந்து போடாண்டு கேட்க பிறகு அந்த சீட்டு எடுத்தார். அப்போ தயவு செய்து இது ஒரு பாரிய பிரச்சனை. இப்போ என்னத்துக்காக அரசாங்கங்கள் இப்படியான அதாவது கிராமப்புறங்களில் இருக்க வைத்தியசாலையில் மேன்மைப்படுத்துகிற பாடம் இல்லாமல் இருக்குது? அது என்னென்னா ஒரு டாக்டர்ஸை பொறுத்தது. இப்போ இதை கொண்டு போகிற இயக்கிறது டாக்டர், இந்த தேவையை கேட்கறது ஒரு டாக்டர். அப்போ டாக்டர் அந்த தேவையை கருதாமல் விட்டால் யார் முயற்சி எடுத்தும் அதை வெல்லிடலாம். இப்போ டாக்டர் அக்கறை எடுத்தால் முன்னம் இருந்த டாக்டர் மிஸ்ஸஸ் காந்தனேசன், பிறகு செந்தூரன் டாக்டர், அவிகளை எல்லாரும் இதுக்கு முதல் வந்த டாக்டர்ஸ் எல்லாரும் நல்ல கவனம் எடுத்துக்கொண்டு வந்தது. இப்போ இந்த காலத்தில் தான் இந்த இவ்வாறு புரட்சி. இதுக்கு முதல் இப்படி ஒன்றும் செய்யலை ஒருத்தர். அப்போ இன்றைக்கு இது ஒரு தேவை கருதி, மிகப்பெரிய தேவை கருதி தான் இவ்வளோ பேரும் நிற்க வேண்டி இருக்குது. தயவுசெய்து இதுக்கு நீங்கள் உங்களால் ஆக்கக்கூடிய நடவடிக்கைகளை எடுத்து இந்த ஆஸ்பத்திரியை சிறப்பாக இயங்குவதற்கு உதவி செய்யுங்கள். சொன்னால் இங்கே எந்த சிகிச்சையும் பெற்றுக் கொள்கிறார். டாக்டர் தான் வந்திருந்தால் தான் செய்யலாம். அப்போ சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு காயம், விழுந்து ஒரு காயம் இருக்குது, ரத்தம் வந்துடுது. ரத்தம் வந்துட்டு ஒரு காய்ச்சல் அது சின்ன இதை கூடி கட்டி விடுற அளவுக்கு இங்கே ஆக்கள் இருப்பினோம். நியாயமான தாதி இல்லை, அதனே வேணிய உத்தியோகத்தர் இருப்பார். தாதி உத்தியோகத்தை இங்கே இருக்கிறதுக்கு வாட் தேவைன்னு சொல்லிடலாம். இந்த காடரில் இல்லையா? காடர் இருக்கிறதுக்கு காடரில் இல்லை. அதால் அவன் சொல்லிட்டேன் காடரில் இல்லை, தாதி உத்தியோகத்தர் நாங்கள் தர மாட்டோம். அவன் கேதி சொன்னையா சொல்லி உங்களுக்கு காடர் இல்லை, அதால் எடுக்கணும். அப்போ வாட் துறந்தால் தான் இந்த தாதி உத்தியோகத்தரை கொண்டரலாம். தாதி உத்தியோகத்தர் இல்லாமல் ஆஸ்பத்திரியை இயக்குறன்றது ஒரு ஒரு முறையற்ற பேச்சு. ஆகவே தாதி உத்தியோகத்தை உருவாக்குறதுக்கு நாங்கள் தான், இந்த மக்களாகிய நாங்கள் தான் செய்யணும். மக்களாகிய நாங்கள் என்ன செய்யணும்? வாட்டை உருவாக்குறது பார்க்கணும். அந்த டாக்டருக்கு சொல்லணும், நீங்கள் பின்னேறம் நிற்கணும் பண்ணு. ஆனால் அவன் சொல்கிற தன்னை டைம் அது. நான் அந்த டைம் அப்புறம் நிற்க மாட்டேன். ஒரு வைத்தியராக நீங்கள் கடமை முடிகிறாவோ? 2 பேர். அவன் மாறி வரலாம்னா அவன் ஒரே டைமில் வரணும், ஒரே டைமில் போயிடும். காலையிலே போயிடும். பார்க்கணும், பேஷண்ட்டை பார்க்கணும் இல்லை. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஊப்பட்ட பேஷண்ட்டை பார்த்து கொண்டு இருக்கணும். அதாவது தங்களோட கடமையை செய்யணும். வந்தாலும் இந்த ஆஸ்பத்திரி தான் ஆரம்பத்தில் இருந்த சங்கானியை விட முதல் இயங்கின ஹாஸ்பிட்டல் இது. அப்போ யுத்த காலத்துல எல்லாம் இது இயங்கினதோ? என்னென்ன இப்போ ஓட்டோவில் போகலாம், நியாயமான செலவு. அப்போ இங்கே சின்ன பிரச்சனை இங்கே தீர்த்து கொள்ளலாம். இடம்பெயர்ந்த போது எல்லா ஆஸ்பத்திரியிலும் இயங்கிக் கொண்டே இருந்தது. இது இயங்கிக் கொண்டு இருக்கிறதுக்கு பெரிய உத்தியோகத்தர்கள். அடுத்தது நாங்கள் அக்கறை இல்லை, மக்களாகிய நாம் அக்கறை இல்லை.
இந்த வாட்டை திறந்தால் அக்கறைப்படலாம், இதை வந்து கதைக்கலாம். 50 வருடங்களுக்கு முற்பட்ட காலத்தில் இந்த வைத்தியசாலை மிக குறைந்த கட்டட வசதி இருந்த போதிலும் மிக சிறப்பான சேவையை ஆற்றிக் கொண்டிருந்தது. மகப்பேற்று விடுதிகள், வெளிநோயாளர் பராமரிப்பு சேவைகள் மிகவும் திறம்பட நடந்து கொண்டிருந்தது. ஆனால் தற்பொழுது விடுதிகள் கட்டிடங்கள் இருந்தும் சேவைகளை மக்கள் பெறக்கூடிய நிலைமை இங்கே காணப்படுவதாக தெரியவில்லை. விடுதிகளை சுகாதார வைத்திய மினிஸ்டர் அவர்கள் வந்துதான் இதை திறந்து வைத்தார்கள். எனினும் தற்சமயம் மக்கள் விடுதி வைத்திய வசதிகளை பெற முடியாத நிலைமையில் உள்ளனர். இந்த கிராமத்தை சூழல உள்ள மக்கள் விடுதி வைத்திய வசதியை பெறுவதாக இருக்க வேண்டிய இருப்பின் போதனா வைத்தியசாலை அல்லது சங்கானை வைத்தியசாலைக்கு சுமார் 3/4 மணி நேரத்துக்கு மேலாக பயணிக்க வேண்டியுள்ளது. இங்கு வைத்திய வசதி இருந்தால் மிகவும் குறுகிய நேரத்தில் சிரமமின்றி மக்கள் வைத்திய வசதிகளை பெறக்கூடியதாக இருக்கும் என்ற கருத்தை நான் முன்வைக்கிறேன். வைத்தியசாலைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இந்த போராட்டத்தை இப்போ மேற்கொண்டிருக்கிறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது பாருங்க. இந்த வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலையில் இன்றைக்கி இந்த வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலையில் கடந்த சில காலமாக இருக்கிற பிரச்சனைகளை எதிர்கொள்கிற மக்கள் இந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிற பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி இன்றைக்கி நாங்கள் இந்த ஒரு அமைதி வழியான ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலைன்றது வந்து ஒரு கட்டிடம் வந்து ஒரு பெரிய வைத்தியசாலைக்குரிய கட்டிடமாக இருந்தாலும் இந்த கட்டிடம் இப்போ மௌனமாக இருக்கிறதாகத்தான் நாங்கள் கருதி கொண்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னால் எந்த ஒரு வசதி வாய்ப்புகளும் எங்கள்கிட்ட இருந்து கட்டிட வசதி வாய்ப்புகள் இருந்தும் ஆனால் மக்களுக்கான உரிய இலவச சுகாதார வசதிகள் கிடைக்குதான்னு சொன்னால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். எங்களுக்கு இப்போ பகலில் வந்து எங்களுக்கு கிளினிக் வசதிகள் எல்லாம் இருக்குது. நாங்கள் ஆரம்பத்தில் வந்து யாழ்ப்பாணத்தில் தான் கிளினிக் வசதிகள் இருந்தது. ஆனால் இங்கே வந்து கிளினிக் வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்த போதிலும் வந்து மக்கள் வந்து 5 மணி வரைக்கும் கிளினிக்கு நின்று காட்ட வேண்டிய நிலை இருக்குது. என்னென்னு சொன்னால் டாக்டர் வசதி இல்லை. 2 டாக்டரை வச்சு எப்படி இந்த ஒரு பிரதேச வைத்தியசாலைன்னு சொல்கிறோம். ஆனால் அங்கே அராலி என்றது ஒரு பாரிய ஒரு பிரதேசம். அராலி வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு என்றதை மட்டும் இல்லாமல் வட்டுக்கோட்டை பிரதேசத்தில் இருந்தும் இந்த அராலி பகுதிக்கு வந்து தான் தங்களுடைய இலவச சுகாதார சேவையை பெற்றுக்கொண்டு போயிடும். அப்படி இருக்கையில் முழுப்பேற்ற பிரச்சனைகளையும் ஒரு நாளில் தீர்க்க முடியாத நிலைக்கு எங்களுக்கு வைத்திய சேவை வைத்தியர் இருந்தால் தாதியர் இருந்தால் தான் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். ஆனால் தாதியர் பற்றாக்குறை என்றதை விட தாதியரே இல்லாத ஒரு வைத்தியசாலை நிலை காணப்படுது. அப்படியான ஒரு வைத்தியசாலையை வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த அராலி பிரதேசத்தில் எங்களுக்கான இலவச சுகாதார சேவையை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நாங்கள் அண்மையில் கூட இந்த அராலியில் நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. இங்கே வந்து நாங்கள் ஆக்சிடென்ட் உயிரை காப்பாற்ற நிலையில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஆம்புலன்ஸை கேட்டால் ஆம்புலன்ஸ் இல்லை என்ற ஒரு பதில் வருது. அப்போ நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு சங்கானைக்கு போய் ஆம்புலன்ஸை கேட்டால் சங்கானையிலையும் ஆம்புலன்ஸ் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அடுத்த யாழ்ப்பாணத்துக்கு போகிறதுக்கு இடையில ஒரு உயிர் கூட போயிருக்கு. அது அண்மையில் அராலியில் ஒரு இடத்துல நடந்தது. அராலியில் நடந்த சந்தர்ப்பத்தில் ஒரு உயிர் கூட போயிருக்கு. அப்படியான ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு நிலையில் தான் இந்த பிரதேச வைத்தியசாலை காணப்படுது. அதை விட இந்த எங்களோட வயது போனாக்கள் இங்கே நிறைய பேர் இருக்கணும். அவை இந்த ஆரம்பத்தில் இருந்தே இந்த வைத்தியசாலையை நம்பித்தான் இருக்கணும். அப்படி வந்து போய்க்குள்ள வந்து அவர்களுக்கு யாழ்ப்பாணத்தில் போய் அந்த இவ்வளோ ஒரு வசதியான ஒரு வைத்தியசாலை கட்டிட வசதி எல்லா வசதிகளும் இருக்க தனியாக நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்துக்கு போக வேண்டிய ஒரு தேவை இல்லை. ஆனால் அதுக்கான ஒரு வழியை ஒரு அரசாங்கமோ அல்லது யாரோ ஒரு ஏற்படுத்தி தருகின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் எங்களுடைய பிரதேச வைத்தியசாலையை எங்களுடைய சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். உடனே சந்தோஷமாக வாழணும் என்று சொன்னால் சுகாதார சேவை சிறப்பாக இருக்கணும். ஆனால் எங்களுக்கு வந்து இந்த அராலி சமூகத்தில் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு வசதி வாய்ப்புகள் இருக்கின்ற நாங்கள் ஒரு கட்டிடத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் இவ்வாறான ஒரு வைத்திய சேவைக்காக நாங்கள் இன்றைக்கு போராடுறோம் என்றது உங்களை இந்த அராலி மக்கள் சார்பில் அராலி மக்கள் உண்மையில மெனக்கவலையான ஒரு விடயமாகத்தான் காணப்படுகின்றது. அதை விட மேலும் வந்து இந்த வைத்தியசாலையில் சாதாரணமாக ஒரு ஊசி போடுறதுக்கு வந்தால் கூட இப்போ இந்த ஊசியை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது. ஒரு நாய் கடிச்சிட்டு வந்து முதலாவது ஊசி போடுறோம், 2வது ஊசிக்கு சங்கானைக்கு போங்க அல்லது காரநகருக்கு போங்கன்ற ஒரு பதில் தான் எங்களுக்கு இந்த பிரதேச வைத்தியசாலைக்கு வந்து வருது. ஆனால் நாங்கள் காலையிலையும் மாலையிலையும் டாக்டரை சந்திக்கலாம். இரவு வந்தால் டாக்டர் இல்லை, டியூட்டியில் டாக்டர் இல்லை, அதனால் ஆம்புலன்ஸ் தர மாட்டோம், டாக்டர்கிட்ட காட்டில. அது நாங்கள் பிறகு பூட்டப்பட்ட வைத்தியசாலையை தான் பார்க்குறோம். 6 மணிக்கு பிறகு ஒரு வைத்தியசாலை, அது வந்து ஒரு அவசர ஒரு சேவையாக கருதப்படுகின்ற வைத்தியசாலை
இரவு நேரங்களில் பூட்டி இருக்கிறது மிகவும் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விடயம். எந்த ஒரு நபரும் வந்து இது வரைக்கும் அந்த விஷயத்தை பார்த்துருந்தா கூட தெரிஞ்சிருக்கும். ஆகவே எங்களுடைய வைத்தியசாலையில் இருக்கிற பிரச்சனை உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட்டால் எங்களுடைய மக்கள் சுகாதாரமான நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள் என்று அதுக்கான வழியை ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கடந்த நிர்வாகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக வந்து எங்களுக்கு பிராந்திய சுகாதார திணைக்களம் வந்து நீங்கள் இயங்க சொல்லி இது பண்ணது. நாங்கள் பலத்த போராட்டங்களில் மத்தியில் சில நேரங்களில் மீட்டிங்கை வெளியிடங்களில் கூட போட்டு நாங்கள் ஒன்று கூடி நலமிரும்பிகளாக ஒன்று கூடி அழுத்தம் கொடுத்து நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு அழுத்தம் கொடுத்தோம். கணக்கறிக்கையால் பட்டய கணக்கால் பார்க்கப்பட்டு சரிபார்க்கப்பட்டு நாங்கள் தந்தப்பாடு புதிய நிர்வாகத்தில் 2026ஆம் ஆண்டு பேசினார்கள். இதில் இருக்கிறார்களால் நிர்வாகப்பட்டார்கள். குறிப்பாக வந்து எல்லா இடங்களையும் இதை படுத்தி போட்டிருந்தாங்க. இந்த நிர்வாகத்தில் மிக முக்கியமாக வந்து உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த 3 மாதம் நிர்வாகம் துவங்கி 3 மாதம் பல்வேறு கோரிக்கைகளை வந்து பல்வேறு மட்டங்களுக்கு கொடுத்தும் அதுக்கு தீர்வு கிடைக்காத பட்சத்தில் தான் எல்லா இதுகளையும் கருத்தில் கொண்டு தான் இந்த போராட்டத்தை இந்த அமைதிவழி ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து நாங்கள் முடிவு செஞ்சினாங்க. அதன் அடிப்படையில் வந்து இந்த கிராமத்துக்கு எல்லா இடங்களும் அறிவிக்கிறாங்க. நான் இந்த மலையாள அன்பு சங்கத்தினுடைய செயலாளர் என்ற வகையில் உங்களுக்கு யாருக்கும் நான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அங்கே வசதி குறைஞ்ச நேரம் கூட சைக்கிளில் போய் சில வேளையில் நான் ஒரு நோயாளியோட நான் பார்த்துருந்தேன். வைத்தியர்கள் சேவை செய்யக்கூடிய அளவில் இருந்தாலும் அதுக்கு மருந்து பெற்றாக்க நாங்கள் நிர்வாகத்தில் இருக்க இந்த ஊரை சார்ந்தவர்கள் வெளிநாட்டு கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான அரசாங்க வழிபாக வழங்கி மருந்துகள் வழி தந்தவர்கள். ஆகவே எல்லாருமாக மக்களின் கருத்தை எடுத்து உங்களுடைய அதிகாரியின் கருத்தை எடுத்து இந்த வைத்தியசாலை திறம்பட நடத்துவதற்கு பூர்ண ஒத்துழைப்பு வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.